இன்னைக்கு இந்த ஜெபத்தை கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு நிமிஷம் நம்மளுடைய குடும்பத்தை நினைத்து பார்ப்போம். முன்னாடி உங்க வீட்ல இருந்த அந்த சந்தோஷம் இன்னைக்கு உங்க வீட்ல இருக்குதா? முன்னாடி இருந்த அந்த சமாதானம் இன்னைக்கும் உங்க வீட்ல இருக்குதா? முன்பு நீங்க ஒருவர் மேல ஒருவர் வைத்திருந்த அன்பு, அக்கறை, மரியாதை இது எல்லாமே இன்னும் இருக்குதா? இல்லனா எதுக்கெடுத்தாலும் சண்டை, சிறிய விஷயத்துக்கு கூட ஒரு மனக்கசப்பு, ஒருவர் ஒருவர் புரிந்து கொள்ள முடியாத ஒரு நிலைமை, எவ்வளவு உழைத்தாலும் நிம்மதியே இல்லாத ஒரு வாழ்க்கை, இப்படி ஏதாவது உங்க குடும்பத்துல நடந்துட்டு இருக்குதா? அப்படின்னா இந்த செய்தி உங்களுக்காக தான். இந்த மெசேஜை நீங்க ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இன்று தேவன் உங்க குடும்பத்தை பற்றி உங்களோடு கூட பேச விரும்புறாங்க. இப்ப நாம ஒரு வசனம் வாசிக்கலாம். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இந்த வசனத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் அப்படின்னு சொல்லி இருக்கும். சோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய குடும்பத்தை பிசாசு தாக்குறான் அப்படின்னு சொன்னா எப்படி அதை நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். ஒரு 3 விஷயத்தை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா குடும்பத்துல இருக்கக்கூடிய அன்பு உடைக்கப்படும். நம்மளுடைய குடும்பத்துல பேஸான விஷயமே என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அன்பு. அந்த அன்பே நம்மளுடைய குடும்பத்துல இப்ப இல்லாம அப்படியே காணாம போயிரும். முன்னாடிலாம் உங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா உங்களுடைய குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாம் உங்களை அக்கறையா விசாரிப்பாங்க, உங்களை நல்லா பார்த்துப்பாங்க, உங்களுக்காக கேர் பண்ணுவாங்க. ஆனா இப்பெல்லாம் உங்களுக்கு உடம்பு முடியல அப்படின்னு சொல்லி நீங்க சொன்னீங்க அப்படின்னா நீ எப்ப பாரு இதே தான் நீ சொல்லிட்டு இருக்க, சும்மா ஏதாவது ஒரு காரணத்தை நீ சொல்லிக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த இடத்துல ஒரு கேரிங் இருக்காது. அந்த அன்பு அந்த இடத்துல காணாம போறத உங்களால உணர முடியும். முன்னாடிலாம் உங்ககிட்ட கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, நீ சாப்பிட்டியா, என்ன பண்ற, பத்திரமா போயிட்டு வா, இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா இப்போ அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள், ஒரு அக்கறை, ஒரு அன்பு காணாம போயிடும். உங்க கூட பேசுறதுக்கு கூட அவங்களுக்கு விருப்பம் இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாகும். முன்னாடிலாம் உங்களுடைய குடும்பத்துல அன்பான வார்த்தைகள் மட்டும்தான் இருக்கும். ஆனா இப்போ உங்களுடைய குடும்பத்துல வரக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே உங்களுடைய இருதயத்தை காயப்படுத்தக்கூடியதா இருக்கும். சோ இந்த மாதிரி உங்களுடைய குடும்பத்துல அன்பு கொஞ்சம் கொஞ்சமா காணாம போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா அப்போ இந்த டைம்ல நீங்க உணர்ந்துக்கோங்க, சாத்தான் உங்களுடைய குடும்பத்தை தாக்கிட்டு இருக்கான். ஏன் அப்படின்னா அன்பு தான் ஒரு குடும்பத்தோட அடித்தளம். அந்த அன்பை உடைச்சிட்டோம் அப்படின்னா அந்த குடும்பமே ஈஸியா இடிஞ்சு விழுந்துரும். அதுதான் அவனுடைய நோக்கம். சோ அதனாலதான் அவன் வைக்கிற ஃபர்ஸ்ட் டார்கெட்டே என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா குடும்பத்துல இருக்கக்கூடிய அன்பை அப்படி வேரோட பிடுங்கி எடுக்கிறது. ரெண்டாவது, உங்களுடைய குடும்பத்துல சமாதானமே இல்லாம இருக்கும். பைபிள் சொல்லுது சமாதானத்தை நாடி அதை பின்பற்றுங்கள் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஆனா சில நேரங்கள்ல வீட்டுல காரணமே இல்லாம அடிக்கடி சண்டைகள் வர ஆரம்பிக்கும். ஒரு சின்ன விஷயம் கூட ஒரு பெரிய பிரச்சனையா மாறும். ஒருத்தங்க பேசினாலே மத்தவங்களுக்கு கோபம் வர ஆரம்பிக்கும். முன்னாடிலாம் நீங்க ரொம்ப சந்தோஷமா சிரிச்சு பேசுவீங்க, ஆனா இப்போலாம் முகத்தை பார்த்து கூட நீங்க பேச மாட்டீங்க. சோ இந்த மாதிரியான நேரத்துல நம்ம யார குறை சொல்லணும் அப்படின்றத நம்ம யோசிக்கிறத விட சமாதானம் எதனால நம்மளுடைய குடும்பத்துல குறைச்சல் உண்டாகுது அப்படின்றத நம்ம யோசிக்கணும். இதுக்கு காரணம் யாருன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா சாத்தான். அவன் உங்களுடைய குடும்பத்தை தாக்குகிறதுனாலதான் உங்களுடைய குடும்பத்துல சமாதான இன்மை காணப்படுது. முன்னாடிலாம் நீங்க குடும்பமா சந்தோஷமா பேசி சிரிச்சு நீங்க சாப்பிட்டிருப்பீங்க. ஆனா இப்போலாம் பல நாட்களாக நீங்க சாப்பிட்டிருக்க கூட மாட்டீங்க. ஆனா அதை கேட்க கூட யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய குடும்பத்துல ஒரு சமாதானம் இல்லாம இருக்கும். எதுக்கு எடுத்தாலும் ஒரு மனக்கசப்பு, மன முறிவு, சண்டைகள் இது மாதிரி தான் வரும். நீங்க அன்பா பேசலான்னு போனா கூட அது முடிகிறது சண்டையில தான் போய் முடியும். லாஸ்ட் சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலையா அது மாறிடும். சோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை உங்க வாழ்க்கையில உங்களுடைய குடும்பத்துல நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அப்போ நீங்க உஷாராயிக்கோங்க, இது பிசாசு பண்ணக்கூடிய காரியம். மூன்றாவது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பொருளாதார பற்றாக்குறை, அதாவது ஒரு பஞ்சம் மாதிரி நம்ம சொல்லலாம். எவ்வளவு சம்பாதிச்சாலும் எவ்வளவு உழைச்சாலும் எவ்வளவு பணம் கையில இருந்தாலும் அது பத்தவே பத்தாது. பணம் எல்லாமே எங்க போகுது, எப்படி செலவாகுதுன்னே தெரியாது. சோ இதனாலேயே என்ன ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னா பிரஷர் அதிகமாக ஆரம்பிக்கும். அப்ப என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கா வீட்டுல
சண்டை வர ஆரம்பிக்கும். இதனாலேயே பல குடும்பங்கள் பிரிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில காணப்படுறாங்க. சோ இதுவும் குடும்பத்துல இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா அப்ப நீங்க உஷாராய்க்கோங்க, இது எல்லாமே பிசாசு கொண்டு வர காரியம். இப்போ பிசாசு நம்மளுடைய குடும்பத்தை தாக்குறான் அப்படின்னு சொல்லி சொன்னா அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்ற ஒரு 3 விஷயத்தை பத்தி பார்த்தோம். ஃபர்ஸ்ட், நம்மளுடைய குடும்பத்துல அன்பு இல்லாம இருக்கும். 2வது, சமாதானம் இல்லாம இருக்கும். 3வது, பொருளாதார பற்றாக்குறை. ஓகே, இப்போ நீங்க கேட்கலாம், இந்த காரியங்கள்லாம் என்னுடைய குடும்பத்துல நடந்துட்டு இருக்கு, ஆனா நான் இதை எப்படி மேற்கொள்வது அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா அதுக்கு தான் இன்னைக்கு நம்ம ஒரு வசனம் வாசிச்சோம். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். பல நேரங்கள்ல இதெல்லாம் நம்ம கேட்கிறப்போ நம்ம ரொம்ப பயந்து போயிருவோம். ஐயோ, பிசாசா இப்படி பண்றான், அப்ப நம்ம என்ன பண்றது அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப பயப்படுறோம். ஆனா இந்த சூழ்நிலையில நம்ம பயப்படக்கூடாது. நம்ம தைரியமா அவனுக்கு எதிர்த்து நிற்கணும். நான் ஆண்டவருடைய பிள்ளை, ஆண்டவருடைய ரத்தத்தினால நான் கழுவப்பட்டவன், என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தவங்களும் ஆண்டவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டவங்க, எங்களை தொழுவதற்கு உனக்கு எந்த அதிகாரமும் கிடையாது அப்படின்னு சொல்லி நீங்க பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறவங்களாக காணப்படணும். இதுக்கு மெயினான ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ஜபம் எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில, உங்களுடைய குடும்பத்துல, உங்களுடைய வீட்டுல இருக்கோ அந்த அளவுக்கு இதை நம்ம மேற்கொள்ளலாம். அதுதான் நம்மளுடைய பைபிளையும் சொல்லியிருக்கு, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். சோ எந்த அளவுக்கு நம்ம ஜெபம் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம ஜெபம் பண்ணணும். தேவனுடைய வார்த்தையை நம்ம அதிகமா வாசிக்கணும், அதிகமா நம்ம தியானிக்கணும். சோ இதெல்லாம் நம்ம பண்றப்போதான் பிசாசு நம்மளை விட்டு ஓடி போவான். இதை எதையுமே நம்ம பண்ணாம பிசாசுக்கு நம்ம எதிர்த்து நின்னோம் அப்படின்னு சொன்னா அப்ப அவன் நம்மளை விட்டு ஓடி போக மாட்டான். சோ இன்னையிலிருந்து உங்களுடைய குடும்பத்துல இந்த மாதிரியான 3 காரியங்கள் நடக்குது அப்படின்னு சொன்னா அப்போ நீங்க இந்த நாள் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய குடும்பத்துல இந்த காரியங்கள்லாம் நடக்குதப்பா, நான் இந்த காரியத்துக்காக திறப்புல நின்று ஜெபிக்கிறப்பா, என்னுடைய குடும்பத்தை நீங்க பாதுகாத்து கொள்ளுங்கப்பா அப்படின்னு சொல்லி நீங்க இந்த நாள்ல நீங்க ஆண்டவர் இடத்துல உங்களுடைய குடும்பத்தை ஆண்டவருடைய கரத்துல நீங்க ஒப்பு கொடுங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களுடைய குடும்பத்துல என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அதை மாற்றி திரும்பவும் நீங்க இழந்த சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தந்து நீங்க குடும்பமா சந்தோஷமா வாழ ஆண்டவர் உங்களுக்கு கிருபை செய்வார். நீங்க ஒருவேளை பிரிந்து இருக்கலாம், ஆனாலும் நீங்க இந்த நேரத்துல ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுத்து நீங்க பிரேயர் பண்ணுங்க. கண்டிப்பா ஆண்டவர் திரும்பவும் நீங்க இணைந்து சந்தோஷமா வாழ கர்த்தர் நிச்சயமாக உதவி செய்வார். இப்ப நம்ம ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, ஆண்டவரே இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருத்தங்களையும் இந்த கரத்துல ஒப்பு கொடுக்கிறப்பா. அவங்களுடைய குடும்பத்துல அப்பா பிசாசின் போராட்டங்களினால் அப்பா அவங்க பாதிக்கப்பட்டு இருக்கலாம்ப்பா. இந்த வேளையில அப்பா கண்ணீரோடு ஜெபித்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களையும் இப்படி கரத்துல ஒப்பு கொடுக்கிறப்பா. அவங்க ஒவ்வொருத்தங்களுடைய குடும்பத்திலையும் தகப்பனே அவங்க இழந்த சமாதானம் சந்தோஷத்தை அப்பா நீங்க திரும்ப கொடுத்தப்பா அவங்களை நீங்க ஆசீர்வதிங்கப்பா. அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிரிவினைகள் எல்லாவற்றையும் மாற்றி அப்பா ஒரு மன சமாதானத்தையும் அப்பா நிம்மதியும் நீங்க கொடுத்தப்பா. திரும்பியும் அப்பா அவங்க இணைந்து சந்தோஷமாய் வாழவும் உண்மை இணைந்து உண்மை துதித்து உண்மை ஆராதிக்கவும் தேவனே நீங்க கிருபை செய்யுங்கப்பா. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று சொன்ன வசனத்தின்படி தகப்பனே உம்மீது விசுவாசத்தோடு தகப்பனை தைரியமாய் பிசாசுக்கு எதிர்த்து நிற்க ராஜா நீங்க அவங்களுக்கு கிருபை கொடுங்க. இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தங்களையும் ஒவ்வொரு குடும்பங்களையும் நீங்க ஆசீர்வதிக்கிறதற்காய் சுவாமி நன்றி அப்பா. வர நாட்கள் அவங்களை நீங்க எடுத்து நீங்க பயன்படுத்த போறதுக்காய் நன்றி. பல பேருக்கு அப்பா ஆசீர்வாதம் உள்ளவர்களாக நீங்க அவங்களை மாற்றுகிறதற்காய் நன்றி அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, மற்றவங்களுக்கும் நீங்க ஷேர் பண்ணுங்க. இப்பதான் இந்த சேனல் நீங்க புதுசா பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது ஜெப குறிப்புகள் இருந்தது அப்படின்னு சொன்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க, இல்லைன்னா வாய்ஸ் நோட் பண்ணுங்க. நாங்க உங்களுக்காக கண்டிப்பாக ஜெபிக்கிறோம். மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோ மூலமாக உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.